இறைவன் ஆணியாக எந்த படமும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அதுக்கு சாட்சிகள் இருக்கா? சாட்சி நான் சீனே காமிக்கிறேன். விஜய் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? ரசிகன் படம் பாத்தீங்க? பாத்தேன். சோப்பு தேய்ப்பார் பாத்தீங்களா? பார்த்தோம். சோப்பு தேய்க்கிறது பாத்தீங்களா? ஆமா. நீங்க இவெல்லாம் யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே நமக்கு தெரியாது. புதுசா ஒரு லெட்டர் பேடு கட்சி வந்துக்கிட்டு இஸ்லாத்துக்காக வந்து நாங்க வந்து ரொம்ப இதா இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ இந்த மாதிரி ஆளுங்களாம். இவனெல்லாம் வந்து சமுதாய துரோகின்னே சொல்லலாம். இவனெல்லாம் பாருங்களேன். அவர் கேட்குறாரு, இந்த நெறியாளர் கேட்குறாரு, கேட்கக்குள்ள ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருக்கேன், அந்த படம் பார்த்துருக்கேன், இது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் படமே பார்க்கலங்க, நான் படமே பார்த்தது இல்லைங்க, எல்லாம் மேலே சத்தியமாக நான் படமே பார்க்கலங்க. ஒரு ஜென்ரலாக இது சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 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 ஷோவில் உட்காந்துருக்கக்குள்ள இந்த ஷோ வந்து உலகம் ஃபுல்லாக தெரியும், எல்லா மக்களும் பார்ப்பாங்கன்றது தெரியும். அந்த ஒரு அறிவு கூட இல்லாம பேசுறதுக்கு முரணா பேசுறான் அந்த ஆளு. என்னை கேட்டாக்கா இவனை மாதிரி ஆளுகளுக்கு பின்னாடிலாம் போனீங்கன்னாக்கா உங்களையும் வீணாக்கிடுவான், உங்களை சுத்தி உள்ளவங்களையும் வீணாக்கிடுவான், எல்லாத்தையும் வீணாக்கிடுவான். நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கங்க, அதை பத்திலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு அயோக்கியன், ஒரு பொய்யன், இவனை மாதிரி ஒரு ஆளுகளுக்கு முன்னாடிலாம் வந்து நான் இவன் பின்னாடி நிற்க போறேன், நான் இவன் கூட இருக்க போறேன்லாம் வந்து இருந்தீங்கன்னாக்கா உண்மையா வேஸ்ட். ஒரு அரசியல்னாக்கா எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் வந்து தெரியாது. பட் அரசியல்னாக்கா ஒரு ஒரு உண்மை, ஒரு நேர்மை அந்த மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க பின்னாடி போங்க. சும்மா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி உள்ள ஆளுங்க நம்பிக்கைலாம் பின்னாடிலாம் போகாதீங்க. இதெல்லாம் ஒஸ்ட்டு, வெரி ஒஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து இருந்துக்கிட்டு சமுதாயத்தை வந்து ரொம்ப என்ன சொல்றேன்னு தெரில, பார்த்து இருந்துக்கங்க எல்லாரும். அவ்வளோதான் நான் சொல்றதே, பார்த்து இருந்துக்கங்க. இந்த மாதிரியான ஒருத்தவங்க பின்னாடிலாம் போய்கிட்டு நம்மலாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடிலாம் மக்கள்லாம் போனாக்கா என்ன நடக்கும், எப்படி இருக்கும்ன்றதும் ஒன்றுமே புரியல. பார்த்து சேஃபாக இருந்துக்கங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.